ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸ் என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய குரூப் சப்ஸ்டியூட் ஆக போகுது. பாசிட்டிவ் குரூப் நியூக்ளியோஃபைல் மீன்ஸ் நியூக்ளியஸ்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், ஃபைல்ஸ் மீன் லவ்விங். பாசிட்டிவ் சார்ஜ் லவ் பண்ணக்கூடிய லைக் பண்ணக்கூடிய குரூப் யார்? ஒரு நெகட்டிவ் சப்ஸ்டியூட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாராக இருக்கோம்? மீத்தாக்சி ஈத்தேன் குரூப் எடுக்கிறோம். ஹச் பிளஸ் ஹச் ஐ வந்து எடுக்கிறோம். இந்த ஹச் ஐல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பிளஸ் ஆகும், ஐ மைனஸாகவும் இருக்கும். ஸோ இந்த குரூப்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ ஆக்சிஜன் எங்கே இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இஸ் அ மோஸ்ட் பாசிட்டிவ் மோஸ்ட் நெகட்டிவா வந்திருக்கும். அப்போ இந்த குரூப் ஆக்சிஜனை சேர்க்கும் போது தான் அது என்னவா இருக்கும்னா நெகட்டிவ் குரூப்பா இருக்கும். CH3 பிளஸ்ஸா இருக்கும். அப்போ CH3 என்ன பண்ணும்? மைனஸை அட்ராக்ட் பண்ணும். பிளஸ் குரூப் என்ன பண்ணும்? மைனஸை நோக்கி போகும். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆப்போசிட் சார்ஜ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் டு ஈச் அதர். அப்போ மைனஸ் சார்ஜை யார் வாங்குவா? மெத்தில் குரூப். பிளஸ்ஸாக இருக்கனால அதை அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே என்ன இருப்போம்? மீத்தாக்சி பென்சீன். அந்த மைனஸ் சார்ஜை யார் வாங்குறா? மெத்தில் வாங்கும். அந்த ஆக்சிஜன் குரூப்போட சேர்த்து இருக்கக்கூடியதை யார் வாங்குவா? ஹைட்ஸ் வாங்கும்போது ஃபீனால் ஆகும், எத்தனால் ஆகும். இந்த குரூப் பென்சீன் இருந்தால் அது ஃபீனால் குரூப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரைமரி ஆல்கஹால் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய குரூப் வந்து பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது SN2 ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணும். பட் டெஸ்டரி ஆல்கைல் குரூப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா SN1 மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். இட்ஸ் கேன் பி ஃபாலோ த SN1 மெக்கானிசம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா நம்ம இங்கே எடுத்தது அல்கைல் குரூப். இந்த எடுத்த அல்கைல் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி அல்கைல் குரூப்பாக இருக்கனால இது என்ன பண்ணும்? SN2 மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். அப்போ என்ன பண்ணும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை யார் டொனேட் பண்ணுறா? ஹைட்ரஜன் வந்து டொனேட் பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்டியூண்டா வந்து ஃபார்ம் ஆகுது. பட் நெகட்டிவ் குரூப் என்ன பண்ணும்? எந்த பக்கம் லீவிங் குரூப் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப லீவிங் குரூப் யாரு? இதான் இந்த குரூப் தான் லீவிங் குரூப். அங்க இருக்கக்கூடிய மெத்தில் தான் அந்த மெத்தில் குரூப்பை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய குரூப் தான் என்னது? இதான் லீவிங் குரூப். அப்ப லீவிங் குரூப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் இந்த நியூக்ளியோஃபில் போய் அட்டாக் பண்ணும்போது என்னது? அயோடோ மீத்தீன் ஆர் மெத்தில் அயோடோ ஃபார்ம் பண்ணுது, எத்தனாலும் கிடைக்குது. பட் இந்த ரியாக்ஷன்ல எக்ஸஸ் ஆஃப் HBr எக்ஸஸ் ஆஃப் ஹச்சை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஆல்கஹால் இருக்கு தெரியுங்களா? அந்த ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய OH இங்க இருக்கக்கூடிய HBr இருக்கக்கூடிய Br குரூப் என்ன பண்ணும்? ரீப்ளேஸ் பண்ணி பை த அடிஷன் யாரை ஃபார்ம் பண்ணும்? H2O ஃபார்ம் பண்ணும். பை த அடிஷன் என்ன பண்ணும்? H2O ஃபார்ம் பண்ணும். இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆட்டோ ஆக்சிடேஷன். அப்ப ஈத்தர் இந்த ஸ்டோர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஈத்தரை ஆக்சிஜனோட சேர்த்து அட்மாஸ்பியர்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இட் கேன் பி ஈஸிலி ஃபார்ம். எதை ஃபார்ம் பண்ணும்? ஹைட்ரோ பெராக்சைடையும் டை ஈத்தாக்சி பெராக்சைடையும் ஃபார்ம் பண்ணும். பட் இது வந்து இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இட் கேன் பி த எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சர். இட் கேன் பி த எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரா இருக்கும். அப்ப சைமல்டேனியஸ்ல ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது இட் கேன் பி எக்ஸ்ப்ளோட் இன் நேச்சர். அதனால என்ன பண்றோம்னா இந்த ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹீட் பண்ணக்கூடாது. அப்படி ஹீட் பண்ணோம்னா இந்த ரியாக்ஷன் என்ன ஆகும்னா கேன் பி எக்ஸ்ப்ளோடட் இன்டு த என்ன ஆகும்னா இட் கேன் பி எக்ஸ்ப்ளோடட். இது ஒரு முக்கியமான புக் பேக் கொஸ்டின். ஒய் ஈத்தர் கேனாட் பி evaporated at dry into dryness அப்படின்னு புக் பேக் கொஸ்டின். அதுக்கான ரீசன் கேன் ஈத்தரை கம்ப்ளீட்டா எவாபரேட் பண்ணும் அப்படின்னா இட் கேன் பி எக்ஸ்ப்ளோடட் இன் நேச்சர். அதுக்கு இந்த கொஸ்டின் தான் இந்த ரியாக்ஷன் தான் அப்படி எழுதணும். ஆட்டோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை கம்ப்ளீட்டா எழுதணும். புக் பேக் கொஸ்டின் தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஈத்தர்ல டையத்தில் ஈத்தர் இன்வால்வ் ஆகக்கூடிய சம் ரியாக்ஷன்ஸ் நான் பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய ஈத்தர் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா காமனா கேட்கும்போது டையத்தில் ஈத்தர் தான் கேட்பாங்க. அப்ப டையத்தில் ஈத்தர் கேட்கும்போது அந்த ஈத்தாக்சி ஈத்தேன் தான் ஸ்டார்டிங் காம்பவுண்டா எடுத்து நம்ம ரியாக்ஷன் எழுதணும். இங்கதான் ஸ்டார்டிங் காம்பவுண்டா கொடுத்துருக்காங்க. இதை சைக்ளிகம் என்ன பண்ண ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் PCl5 ரியாக்ஷன் பார்க்க போறோம். PCl5 ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PCl5 எப்படி டிசோசியேட் ஆகும் பாத்தீங்கன்னா PCl3 ஆகும் Cl2 ஆகும் டிசோசியேட் ஆகும். அப்ப PCl3 எங்க வந்துடும்? இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு Cl, இங்க ஒரு Cl போயிடும். அப்ப PCl3 எங்க வரும்? இந்த இடத்துல வரும். அப்ப வரும்போது POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு வந்து ரிமூவ் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய ரெண்டு குரூப் என்ன பண்ணா எத்தில் குளோரைடா வந்து ஃபார்ம் பண்ணும். எத்தில் குளோரைடா வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைலூட் H2SO4 ஆட் பண்ணும். டைலூட் H2SO4ங்கிறது டைலூட்ங்கிறது வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அப்ப வாட்டர் கண்டா இருக்கும்போது வாட்டர் எப்படி பிரியும்? H பிளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரியும். அப்ப இங்க இந்த குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல H ஆகும், இன்னொரு இடத்துல OH இருக்கும்போது ரெண்டு ஆல்கஹால் குரூப்பா கிடைக்கும். இதே ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம்னா
இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன்ங்கிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர் ஆல்கஹால் யூஸ் பண்ணி டைஎத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம். அதே ரியாக்ஷனில் வாட்டர் ஆட் பண்ணும்போது 2 ஆல்கஹாலாக ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம யார் ஆட் பண்ணுறோம், அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ணுறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் யாரு, அசிட்டைல் குளோரைடு. இதே ரியாக்ஷன் தான் முன்னாடி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல எஸ்டரிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். அதாவது ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ல நம்ம யார் ஆட் பண்றோம், ஒரு ஆசிட் குளோரைடையோ ஒரு ஆசிடையோ ஆட் பண்ணும்போது எஸ்டரா வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஈத்தர் அப்படிங்கிறது ஆல்கஹாலோட டெரிவேட்டிவ். ஆல்கஹாலில் ஒரு ஹச்சுக்கு பதிலாக தான் ஒரு சப்ஸ்டியூஷன் எத்தில் குரூப் அட்டாக் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஆல்கஹால் டெரிவேட்டிவா இருக்கும். அதுல ஆசிட் டெரிவேட்டிவ் ஆட் பண்ணும்போது இட் கேன் பி ஃபார்ம் எஸ்டரை வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Cl2, அதாவது குளோரின் வந்து ஆட் பண்றோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். அப்ப இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்ல நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனையுமே குளோரின் என்ன பண்ணும்னா ஈஸியா வந்து ரீப்ளேஸ் பண்ணும். பட் இதுல இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி Cl2 குளோரினை டார்க் ரியாக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டார்க்னா சன்லைட் படாத ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு குளோரினை மட்டும் என்ன பண்ணும்னா ரீப்ளேஸ் பண்ணும். இந்த இடத்துல CH2 இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் என்ன பண்ணும், ஒரு குளோரின் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டைக்ளோரோ டைஎத்தில் ஈத்தர் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப அதே மாதிரி இங்க ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி என்ன கிடைக்கும், CH3 சொல்லக்கூடிய. அப்ப சன்லைட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனையும் குளோரின் மாலிகுல் ரீப்ளேஸ் பண்ணும். பட் சன்லைட் இல்லாம டார்க் ரூம்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி பார்த்த குரூப் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அலிஃபாட்டிக் ஈத்தர் வந்து யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரோமேட்டிக் ஈத்தரா இருந்தா எப்படி ரியாக்ஷன் நடக்கும். தட் இஸ் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அலிஃபாட்டிக்ல நடந்துச்சுன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். அதே நேரத்தில் அரோமேட்டிக் எடுத்தோம்னா நம்ம என்ன பார்க்கணும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல H+ ரீப்ளேஸ் பண்ணும். அப்புறம் H+ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் குரூப் தான் என்ன பண்ணும், அதுல சப்ஸ்டியூட் ஆகும். அதனாலதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்றோம். அப்ப அல்காக்சி குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப். லாஸ்ட் கிளாஸ்ல ஃபீனால்லே சொன்னேன், ஒரு பென்சீன் ரிங்ல ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவேட்டிங் குரூப் வரக்கூடிய சப்ஸ்டியூட் குரூப் எங்க போக சொல்லும், ஒன்னு ஆர்த்தோ பொசிஷனுக்கு போக சொல்லும், இல்லைன்னா என்ன பண்ணும், பேரா பொசிஷனுக்கு போக சொல்லும். அப்ப அந்த ஆக்டிவேட்டிங் குரூப் சப்ஸ்டியூட் ஆனா அந்த குரூப்புக்கு பேர் என்ன, தட் இஸ் கால்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன். அப்போ யார் ஆட் பண்ணுறோம், Br2 ஆட் பண்ணுறோம். புரோமின் இன் எத்தனாயிக் ஆசிட்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அசிட்டிக் ஆசிடோட ஐயூபாக் நேம் தான் எத்தனாயிக் ஆசிட். அப்படி ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய Br குரூப் ஒன்று பேரா பொசிஷனில் போகும், இல்லைன்னா ஆர்த்தோ பொசிஷனில் போகும். பேரா பொசிஷனில் போகும், இல்லைன்னா என்ன பண்ணும், ஆர்த்தோ பொசிஷனில் போகும். அப்போ இதில் Br அப்படிங்கிற குரூப்பாக இருக்கும்போது இதில் லோன் பேரா ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும்போது என்ன இருக்கும், ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால ஆர்த்தோ பொசிஷன் வந்து என்னவா இருக்கும்னா மைனர் ப்ராடக்டா இருக்கும், பேரா பொசிஷன் தான் என்னவா இருக்கும்னா மேஜர் ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூட்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நைட்ரேஷன். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நைட்ரேஷன் பண்ணும்போது நம்ம யார் ஆட் பண்ணணும், நைட்ரேட்டிங் மிக்சரை வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னோம். வாட் இஸ் நைட்ரேட்டிங் மிக்சர், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணும், NO2 நைட்ரிக் ஆசிட் NO2+ சொல்லக்கூடிய குரூப்பை வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ அந்த NO2 குரூப் என்ன பண்ணும், ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் போகும், இங்கே என்ன பண்ணும், பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ ஆர்த்தோ பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகக்கூடிய குரூப் என்னவா இருக்கும், மைனர் ப்ராடக்டாக இருக்கும். பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகிறது மேஜர் ப்ராடக்ட். அப்போ இதுக்கு பேர் என்ன, பேரா நைட்ரோ அனிசோல். அப்போ இந்த குரூப்போட பேர் என்னது, தட் இஸ் கால்டு அனிசோல் ஆர் மீதாக்சி பென்சின். ஆர் என்னது, மீதாக்சி பென்சின்ங்கிற ஐபாக் நேம், அனிசோல்ங்கிறது காமன் நேம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்டான ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிடல் கிராஃப்ட் மெத்திலேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் பென்சைலேஷன் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரிடல் கிராஃப்ட் மெத்திலேஷனா வேற ஒன்றும் கிடையாது, மெத்தில் குளோரைடை யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், மெத்தில் குளோரைடை யூஸ் பண்ணணும். மெத்திலேஷன்னா மெத்தில் குளோரைடை யூஸ் பண்ணணும். அசைலேஷன்னா அசிட்டைல் குளோரைடை யூஸ் பண்ணணும். அசைலேஷன் என்ன யூஸ் பண்ணணும், அசிட்டைல் குளோரைடை யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் எல்லாமே சேம் ப்ராடக்ட். நம்ம எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட் ஒன்று தான், கேட்டலிஸ்ட் ஒன்று தான். ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷனில் போக போகுது. பட்
பேர் மாறும்போது நம்ம யாரை மாற்றணும், ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ட் வந்து மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுனா ஃப்ரிடல் கிராஃப்ட் மெத்திலேஷன். அப்போ ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்னா ஒரு அனிசோல் காம்பவுண்ட், ஒரு ஈத்தர் காம்பவுண்ட் எடுக்கிறோம், அதில் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடை யூஸ் பண்ணணும். அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடை யூஸ் பண்ணாவே அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். மெத்தில் குளோரைடை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு என்ன பேருனா ஃப்ரிடல் கிராஃப்ட் மெத்திலேஷன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய குரூப் என்னது, ஆக்டிவேட்டிங் குரூப். அப்போ வரக்கூடிய சப்ஸ்டன்ட் எங்கே போக சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்த்தோ பொசிஷனுக்கு போக சொல்லும், பேரா பொசிஷனுக்கு போக சொல்லும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹச் இங்கேருந்து சிஎல் எடுத்து என்ன பண்ணும், ஹச் சிஎல் வெளியே போயிடுச்சுன்னா எங்கே சப்ஸ்டியூட் ஆகும், மெத்தில் குரூப் வந்து ஹச் இருந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் ஆகும். தட் இஸ் கால்டு 2-methoxydolene. 2-methoxydolene அப்படிங்கிறது ஐயூபாக் நேம். தட் இஸ் கால்டு மைனர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன்ல போகலாம். அப்படி பேரா பொசிஷன்ல போச்சுன்னா 4-methoxy. அப்போ இது 1, இது 2, 3, 4, 5. 1, 2, 3, இது 4. அப்போ 4வது பொசிஷன்ல சப்ஸ்டியூட் ஆயிருக்கனால தட் இஸ் கால்டு 4-methoxy. பேரா பொசிஷன் தான் என்னவா இருக்கும், மேஜர் ப்ராடக்டா இருக்கும். நெக்ஸ்ட் அசைலேஷன். அப்போ அசைலேஷன் யாரை யூஸ் பண்ணணும், அசிட்டைல் குளோரைடை யூஸ் பண்ணணும். அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடை யூஸ் பண்ணா அதுக்கு பேர் என்னது, தட் இஸ் கால்டு ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்த்தோ பொசிஷன்ல போகும், இல்லைன்னா எங்கே போகும், பேரா பொசிஷன்ல போகும். அப்போ இங்கே பேர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு அசிட்டோஃபினோன் மாறும். இங்கே டொலின்னு சொன்னா இங்க என்ன சொல்றோம், அசிட்டோஃபினோன். நேம் மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ இந்த குரூப்புக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா அசிட்டோஃபினோன். அதுல மீதாக்சி குரூப் அட்டாச் இருக்கனால தட் இஸ் கால்டு 2-methoxy அசிட்டோஃபினோன். இது பேரா பொசிஷன்ல இருக்கனால மீதாக்சி 4-methoxy அசிட்டோஃபினோன் சொல்றோம். ஓகேங்களா, இது வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதனோட யூசஸ், ஈத்தர் காம்பவுண்டோட யூசஸ். டையத்தில் இதோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் சர்ஜரிக்கல் ஆன்டிசெப்டிக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, வச்சு நம்ம பாடியில் வந்து தேய்ப்பாங்க. தட் இஸ் கால் ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட் சொல்றது. அதுக்கு பேர் என்ன, ஆன்டிசெப்டிக். அந்த அதாவது ஏதாவது கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சால்வெண்டா வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு த volatile starting substance for the diesel and the gasoline engine. இதெல்லாம் வந்து என்னன்னா volatile substance வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ல அந்த கூலிங் ப்ராசஸ்க்காண்டி இது டையத்தில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அனிசோல் வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். மோஸ்ட் ஆஃப் த அரோமேட்டிக் காம்பவுண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா we can be used as a பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் பெர்ஃப்யூம்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் கேன் பி யூஸ் எஸ் ஃபார்மசூட்டிக்கல் ரியேஜென்ட் அப்படின்னா மெடிசின் டேப்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரக்ஸ் ப்ரிப்பேர் பண்ற இடத்துல எல்லாம் வந்து இந்த அனிசோல வந்து ஒரு ஸ்டார்டிங் காம்பவுண்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.